Presta Premium Women's Wear. Let your body love it. Naturals. Walk in with mom. Walk out with 50% more love. Offer valid till May 31st. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். அவனை திட்டும் போதும் பேசும் போதும் கூட அந்த குழந்தைய தான் தெரிவாங்கிறது. அம்மா நான் பெரிய டைரக்டரு, என்னை திட்டுறேன்னு அதெல்லாம் இல்லை, நீ குழந்தை புது பாட்டெலாம் பாடுமா அதாவது அந்த ஒரு பழைய பாட்டு பண்ணா அம்மா அந்த ஒரு ரெண்டு பேர் யாருமா ரொம்ப சமத்து? ரெண்டு பிள்ளையும் சமத்து தான். செய்யுமா சாப்பாடு அம்மா செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அன்றைக்கி அப்படியே கண்ணை மூடி மூடி சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும். அப்படியே அம்மா அம்மா தான். ஒரே தடவை காரம் பெரியவர் சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குமா. ஆனால் சின்னவரும் அதே தான். ரெண்டு பேருக்குமே வந்து டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டாகவே வருது. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களோம்மா? நானும் இல்லை ஆரம்பித்த குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக ஆடுவான்டா. இப்போல்லாம் பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிறது இல்லை. அதெல்லாம் என் பிள்ளைங்க ரெண்டும் வருது அப்படின்னா நான் இந்த சாப்பாடு தான் செய்வேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இது பிடிக்கும்னு செய்யறதுன்னா என்னம்மா? இதுதான் சாப்பிடணும்னு இல்லை, எல்லாத்தையும் வச்சு ஊட்டி விட்டுருவேன். இப்போ வரையும் ஊட்டுவீங்களாம்மா? எப்போ நான் ஊட்டி விட்றேன்பான்னு கேட்பேன். உங்களுக்கு சாவித்திரி அம்மா பிடிக்குன்றதுனால சாவித்திரி அம்மா படம் நடிச்சதுனால. இப்போ சமீபத்தில் நீங்கள் என்னம்மா பாட்டு கேட்டீங்க? இந்த பாட்டு கேட்டது நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பாட்டு. லான்ச்சத புது பாட்டு ஒன்று. அம்மா வணக்கம்மா. வணக்கம்டா. அம்மா இன்னைக்கு வந்து மாஸ்டர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு, தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர்மத்தின் வழி போகிறாங்க. நம்ம கரங்கள் கொடுக்குற கரங்களா இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டம் இருந்திருக்குல்லம்மா, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்துக்க முடியுமா? அதான் அவங்க அப்பா வேலை எல்ஐசி வேலைம்மா, அது வேலைக்கு போப்பா அப்படின்னு சொன்னேன். அப்பா இறந்துட்டாரு, இப்போ அந்த வேலைக்கு போயிடுப்பா அப்படின்னா. இல்லைம்மா நான் டான்ஸர் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா. சரி குழந்த ஆசைப்பட்றான்ட்டு ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. சரி ஒரு நாள் டைம், மறுநாள் யோசனை பண்ணி சரிப்பா நீ போனோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்பிக்கையோடு அவரை நான் இறக்கி விட்டேன். இன்றைக்கி ஜெயிச்சு நல்ல சம்பாதனை, நல்லா எல்லாரையும் பார்க்குறாரு. எங்களை மட்டும் இல்லை மக்களுக்கும் தர்மம் பண்ணுறாரு. அது பெரிய சந்தோஷமா எனக்கு. மாஸ்டரை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து எல்வின் அண்ணாவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பிள்ளையுமே இப்படி சொக்கத்தங்கமாக வளர்த்துருக்கீங்கல்ல, இது எப்படிம்மா? அவரும் வந்து கஷ்டப்பட்டுக்கிறாரு கொஞ்சம். ஆனால் வந்து லாரன்ஸ் ஆட்டம் கஷ்டப்படலை. அவர் கொஞ்சம் செல்வாக இருக்கும் போதே வளர்ந்தவர் தான் இருந்தார். இருந்தாலும் அண்ணன் கஷ்டப்படுறது அம்மா கஷ்டப்படுறதுலாம் பார்த்தவர் செஞ்சவர். அமைதியாக இருப்பார். உள்ளவே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எல்லாத்தையும். நல்ல டேலண்ட்டு பையனுக்கு உள்ளே இருக்குது, வெளியே வரும். ஒரு நாளைக்கு பார்ப்பீங்க வெளியே வரும். அவரும் தெய்வ பக்தி நிறைய இருக்குது. சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சிவன், சாய்பாபா, நம்ம ராகவேந்திரர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் காரில் ஏறி உட்காந்தா அந்த சிவன் சாங் தான் போடுவார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. உட்காந்து எங்கன்னா கூட்டின்னு போனார்னா அமைதியாக இருப்பார். கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தார், டான்ஸ் கிளாஸ் 10 கிளாஸ் வச்சுருந்தார். அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு கிளாஸ் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆல்பம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் அப்படி போயிட்டு இருந்தார். நல்லா ஷோவெலாம் அருமையாக பண்ணுவார். நாங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்க்கும் போது அவங்க சேட்டை பண்ணி அடித்தது இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குது, ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்குது நிறைய இருக்குது. சும்மா கொஞ்சம் சொல்கிறேன். அவர் ஸ்கூல் போகும்போது தான் கொஞ்சம் அடம் பண்ணுவார் பெரியவர். சின்னவரும் அப்படி தான். ஸ்கூல் போகும்போது வயிறு வலின்னு படுத்துப்பார். ஆனால் அந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விடவே மாட்டேன். லீவ் கேட்பார், இல்லை போய் தான் ஆகணும்னு சொல்லி போட்டு யூனிஃபார்மை போட்டு கொண்டு போய் விட்டு போகவே மாட்டான், அழுவான். அடித்து கொண்டு போய் விட்டுக்கிறேன். அதான் ஷிஃப்ட்டு. இவரையும் அதே தான், போய் படிக்கணும்னு சொல்லி அடித்து கொண்டு போய் விடுவேன். படிக்கணும். இப்போ மாஸ்டருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா ஆசை தான் இருந்துச்சா, இல்லை அவருக்கு வேறு ஏதாவது ஆசை இருந்துச்சா? இல்லை சின்ன வயசுலேருந்தே அவர் குளிக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் ஒரே டான்ஸு தான் பண்ணி இருப்பார். நைட்டு ஒரு டம்ளர் பால் தருவேன், சாப்பிட்டு ஆடுவான் டீப் கிரிக்கெட்டில் பாட்டு போட்டோம். அப்போல்லாம் வந்து ஒரு 6 பாட்டு தான் வரும், டிவியெல்லாம் இல்லை, ரேடியோ தான். அது 6 பாட்டு வரும். அந்த 6 பாட்டு கூட முடிஞ்சிடுச்சுனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் செய்தி வந்துடும். அவனுக்கு பிடிக்காது. அந்த 6 பாட்டுக்கு டான்ஸ் பாட்டாக வந்து ஆடுன்னு ஆடிட்டு கால் வலிக்குதுன்னு படுத்துருவான். நைட்டில் தூங்கவே மாட்டான், போட்டு காலை பிடிச்சி அழுத்தின்னு இருப்பேன். அவ்வளோ டான்ஸ் பைத்தியம், டான்ஸ் இன்ட்ரெஸ்ட். அன்னைக்கு
டான்ஸ் ஆடி ஆடி கால் வலிக்குதுன்னு சொல்லி அமுத்தி விட்ட அம்மா இன்னைக்கு பையனோட டான்ஸை ஊரே மெச்சி பார்க்குற மாதிரி இருக்குல்லம்மா, எப்படி இருக்குமா இது? அப்போவே தெரிஞ்சிடுச்சு எனக்கு, இவன் நல்லா வருவானா, நல்ல டான்ஸராக வருவானா. நானே அந்த கல்யாணம் அங்கே இங்கே போகும்போதெல்லாம் அம்மா ஆடட்டா கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி சரி ஏற்றி விடுவேன், ஆடுவான். அம்மா இப்போ நாங்கள் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட நிறைய படத்தில் வந்து அம்மாவை பற்றி நிறைய விஷயம் காட்டியிருக்காரு. ஒரு சமீபத்தில் அந்த படத்தில் வந்து என்றைக்குமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வரும். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்ததை தான் படத்துலையுமே வச்சுருக்காரா? அது ஆமாம், அது அப்போ வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டம். இப்போ இருக்குது நிறைய போட்டு பண்ணிடுறோம். அப்போது இவ்வளோதான் இருக்கும். அது யாருன்னா வெளியேந்து வந்து அம்மா சாப்பாடுன்னா கொடுத்துருவோம். மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். கொடுத்துட்டு இருக்கிறத வச்சு ஒரு பிடி அப்படியே தட்டில் போட முடியாது, நிறைய சாப்பாடு தட்டில் போட முடியாது, அப்படியே உருட்டி உருட்டி கொடுப்போம், சாப்பிடுவாங்க. அது நான் சொல்லி கொடுத்தது தான். அம்மா அப்பா எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு, நானும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அம்மா இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் அதை ஒரு படத்தில் வச்சு அதை பார்க்குற மக்களுக்கு அந்த சீனெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை? இதை பார்க்கும்போது அவரோட அம்மாவா நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் சீன்லாம் பார்த்தா. பழைய ஞாபகம்லாம் வரும். பிள்ளை பழசெல்லாம் மறக்காத எடுக்குது அந்த சீன். எல்லாமே எடுக்காது, அவர் யோசனை பண்ணி எனக்கு புதுசெல்லாம் எடுப்பார், ஏதோ ஒன்று எடுப்பார். அது கரெக்டாக இருக்கும், வாழ்க்கையில் நடந்திருக்கும், சந்தோஷப்படுவேன். நீங்கள் வந்து பசங்க கூட போய் பார்த்த படம் உங்களுக்கு, மாஸ்டருக்கு, எல்வின் அண்ணாக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படம்னா என்ன படம்மா? நாங்கள் குடும்பமாக இருந்தோம்னா இந்த படத்தை போட்டு பார்ப்போம் அப்படின்னா அது என்ன படம்? ரஜினி படம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அப்போல்லாம் நாங்கள் ரஜினி ஃபேன் தான். ரஜினி படம் எங்களுக்கு இது பிடிக்கும், பாஷா ரொம்ப பிடிக்கும். பாஷா, தளபதி இதெல்லாம் ரொம்ப இப்போ கூட போட்டு பார்ப்போம் நாங்கள். பாஷா படம், ரஜினி படம், கமல் படம் அவர் நடிப்பும் பிடிக்கும். கமல் படத்தில் இந்தியன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து ரஜினி சார் படத்தையும் கமல் சார் படத்தையும் சொன்னீங்க. பையன் நடித்த படத்தில் அம்மாவுக்கு பிடிச்ச படம்னா அது என்ன படம்? அம்மாவுக்கு பிடிச்ச படம் காஞ்சனா. காஞ்சனா ரொம்ப பிடிக்கும் காஞ்சனா. அதுக்கப்புறம் இப்போ வந்து போச்சு இல்லையா ஒரு படம் ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டாலாம் பார்த்துட்டு எப்படிமா இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா கடைசி சீன்லாம் பார்த்துட்டு எங்களாலேயே அதெல்லாம் வந்து அதுதான் கடைசி சீன் தான் செம்ம நனைஞ்சு போச்சு, முந்தி முடியல என்னால். அந்த மனைவியை சுடுறாங்க இல்லையா, அது ரொம்ப தாங்க முடியல. அதை பார்த்துட்டே நடிப்பார்ல, பார்த்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன சொன்னீங்க நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு மாஸ்டர்கிட்ட? முத்தம் கட்டி பிடிச்சி முத்தம் நல்லா நடிச்சுக்கிறப்பா, அழுதுட்டேன், எனக்கு தெரியாமா நீ நல்லா அழுவன்னு தெரியும் அப்படின்னா. என்னதான் நம்ம பசங்க வந்து வளர்ந்தாலும் அவங்களுக்கும் வயசாயிருந்துச்சாலும் அம்மா பொறுத்தவரையும் அவங்க குழந்தைங்க தான். இப்போ வரைக்கும் வந்து அவனுக்கு வயசாயிடுச்சு இருந்தாலும் அவனை நான் குழந்தையா நினச்சி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? 2 பசங்களுக்கும் குழந்தையாவது நினச்சி பண்ணுறேன். என் பையன் பிறந்த நாள் வந்தால் இப்போ இந்த 2 வருஷமாக தான் இல்லை அவருக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். அது முன்னெல்லாம் பொம்மைங்க தான் வாங்கலை. பொம்மையா? கீ கொடுக்குறேன், ரிமோட் பொம்மை அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். உடனே சொல்லுவார், எங்கள் அம்மா என்ன இன்னமும் குழந்தைன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவார். சின்னவருக்கும் அப்படி தான் செய்வேன். 2 பேரும் என் குழந்தையாக தான் நினைப்பேன். இன்னும் கூட அவனை திட்டும் போதும் பேசும் போதும் கூட அந்த குழந்தையாக தான் தெரிவாங்கட்டி, அம்மா நான் பெரிய டைரக்டரு என்ன திட்டுறேன்னா அதெல்லாம் இல்லை, நீ குழந்தை எனக்கு, நீ எவ்வளோ பெரிய ஆளாரு நான் திட்டுவேன். அதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அம்மாவா என் பசங்களுக்கு வந்து நீ உன் வாழ்க்கையில என்ன ஜெயிச்சாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த விஷயத்த மட்டும் மறந்துடவே கூடாது அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லியிருக்கீங்க? அதாவது நம்ம பழசை நினச்சி பார்க்கணும் எப்போவுமே. புதுசு நினச்சேன்னு வச்சுக்கேன், பணம் வந்தாச்சு அது இது அதெல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ அதை நினைக்கக்கூடாது. பழசு எப்படி கஷ்டப்பட்டோம், எல்லாம் அன்பாக இருந்தோம், கூடி பேசணும், சிரித்தோம், அதை மறக்கக்கூடாது. அதை சொல்லணும் அடிக்கடி, பழசை மறக்கக்கூடாது என்றைக்கும். இங்கே சமுதாயத்தில் இருக்க நிறைய மக்களுக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவைக்கு கொடுக்குற கையாக அவரோட கை இருக்குது. இதனால நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. நிறைய பேரோட முகத்தில் அந்த சந்தோஷம் இருந்திருக்குல்ல, அவங்கெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? என்ன மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க? பேசுவாங்கம்மா. உன் பிள்ளையால் தான் எனக்கு இந்த ஆப்ரேஷன் நல்லா ஆச்சுமா, என் குழந்தைக்கு நல்லா ஆச்சு, நிறைய இருதய ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த வீடெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமே, அதெல்லாம் கட்டி கொடுத்துக்கிறாரு. நானே சொல்லுவேன், செஞ்சுக்கினே இருப்பா, நல்ல கதையாக எழுது, நல்லா ஒர்க் பண்ண, பணம் வந்தால் ஹெல்ப் பண்ணு,
நம்மளுக்கு கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். நீ கொடுக்க தான் கொடுத்துட்டே இருப்பார். எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பண்ணிக்கினே இருக்க சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் போய் தர்மம் பண்ணுறாருன்னா எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ கூட இந்த டிராக்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு இல்லைம்மா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மரத்தாண்டு கூட படுத்துருப்பார் பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி வீட்டுக்கு வந்தால் சுற்றி எல்லாம் போட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப நேரம் பேசினே இருப்பேன் அதை பற்றி. பொதுவா ஒவ்வொரு பொண்ணுங்களோட வாழ்க்கையிலுமே வந்து மாசமா இருக்கிறது, அடுத்து அந்த முதல்ல அவங்க குழந்தைய கையில ஏந்துற நிமிஷம் அப்படிங்கிறது வந்து இப்ப வரையும் நினைச்சா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். அது உங்களுக்கு எப்படிமா அந்த முத குழந்தை பிறந்து அதை நீங்க தடவை பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு, அந்த பிரசவம் அது எப்படி இருந்துச்சு? அந்த பிரசவ வலி எடுக்கும் போது பயம் இருந்தது, பயங்கரமாக பயம் இருந்தது. அது யாருக்குமே இருக்கும், எல்லா பெண்களுக்கும். தலை பிள்ளை பெற்றுக்கு தான் சும்மா கிடையாது, அவ்வளோ பெயின் இருக்கும். அப்போ பயம் இருந்தது. ஆனால் அந்த குழந்தைய பெற்று எடுத்து அது கையில் கொடுக்கும்போது அந்த முகத்தை பார்க்க அம்மானும் போது அது எப்படி ஆகிடும் மனசு, ஏகப்பட்ட சந்தோஷம் வரும். ரொம்ப சந்தோஷம் வரும் அந்த குழந்தைய பார்க்கும்போது, கையில் எடுக்கும்போது அதே பார்த்து நம்ம வலியெல்லாம் பறந்துடும். எல்லாம் தாய்க்கும் அது, நமக்கு மட்டும் இல்லை, எல்லா தாய்க்கும் உண்டு. சின்ன வயசுல வந்து 2 பசங்களும் ஏதாவது ஒரு குறும்பு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நினைவுகளை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இப்பவும் சிரிப்பு வரும். ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமாம்மா? இவர் பெரியவர் வந்து ஒரு வருஷம் யூனிஃபார்ம்லாம் வாங்கி போட்டு புக்ஸ் எல்லாம் போட்டு ஆண்டு விழாலாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணுவாங்கல்லம்மா, அப்போது அனுப்பலாம் ஸ்கூலுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இவர் ஃப்ரெண்டுங்கன்னு சொன்னாங்க போல் நம்ம பீச்சில் போய் விளையாடலாம். அப்படியே புது ட்ரெஸ்ஸோடு அந்த பேக்கோடு போயிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். கஷ்டம் இல்லைம்மா, விளையாடின்னு வந்துக்கிறார். சின்ன வயசு, ரொம்ப 7 வயசு இருக்கும். விளையாடி வந்துக்கிறாரு, அளவு வந்து எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. இவர் ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டார். இவர் ட்ரெஸ்ஸை கழட்டி அதுவும் போச்சு, ஒன்றுமே இல்லை. எனக்குன்னு பார்த்து ஆஃபீஸில் கரண்ட் இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு வீட்டுக்கு வரோம். பாட்டி இருந்தாங்க, அம்மா அவங்க பாட்டி, எங்கள் அம்மா. எங்கம்மா குழந்த வரலையா? இன்னும் டைமுக்கு தான்ம்மா ஸ்கூல் டைம். இல்லைம்மா நீ சாட்டர்டே ஹாஃப் டே வந்தான். ஆமாம் இல்லைம்மா, அப்போ தான் ஞாபகம் வருது. சனிக்கிழமை இல்லை இன்றைக்கி, எங்கே போனால் குழந்த? நீ இருமா நான் போகிறேன்னுட்டு தெரிஞ்சிச்சு ஏதோ தப்புன்றான். நான் போகிறேன், அதுக்குள்ள அங்கே இருக்கிற தெரிஞ்ச பிள்ளை எதிர்க்கு வந்து, அக்கா அவன் பிள்ளை பீச்சில் விளையாடுங்க கொம்பு எடுத்து. அப்போல்லாம் வந்து கஷ்டப்பட்டு புக்ஸு வாங்குவேன், ட்ரெஸ்ஸு வாங்குவேன், ரொம்ப கஷ்டம். போனால் ஒன்றுமே அம்பான்னு விளையாண்டுக்கிறான். சரி அடிக்க போனாலும் அப்படி போனான்னு வச்சுக்கோ, ஒரு சுழல் போல் இருக்கும், அதில் மாட்டினா கஷ்டம். என்ன பண்ணுறது தெரியல, கடவுளே என்ன மேலேருந்து பார்க்குறேன் பள்ளத்தை அந்த பீச்சில் விளையாடுங்க. அதுக்குள்ளே அவங்க தெரிஞ்ச பிள்ளை ஒருத்தன் அந்த பீச்சில் நடந்து வந்துன்னுக்கிறாரு. அப்படி கை காட்டினேன், அதான் தூக்கிட்டான், தூக்கி தூளில் போட்டு மேலே வந்துட்டான். அடி இன்னும் கூட சிரிப்பு வரும். அடின்னா அடி பின்னி ஏற்றுட்டேன், முடி நிறைய இருக்கும், நம்ம டி ராஜேந்தர் போல் அம்மா முடியை பிடிச்சி ஒளி சரியான அடி அடிச்சு. அதுக்கப்புறம் நான் போய் அது சின்னது என்ன பண்ண தெரியுமா, காலையில் எழுந்துக்க மாட்டான், 5 மணிக்கு எழுந்துக்கிட்டா நான் தூங்குவான் கோவமாக வரும். ஏதோ பண்ணி பார்ப்பேன், முந்தி எடுத்து அந்த காதில் இந்த துணி விடுவேன், பண்ணிப்பான். தண்ணி எடுத்து ஊற்றுவேன், எழுந்துக்க மாட்டான், கோவம் வரும். காலை 2 காலை தூக்கி மேலே ஏறி குதின்னு குச்சிட்டு பின்ன அடின்னு அடிச்சுட்டு எழுந்து அம்மா பூச்சி முதுங்கன்னு உட்காருவான். இன்னும் கூட சிரிப்பு, ஐயோ என்னால் முடியல, இவ்வளோ பெரிய என்ன போட்டு மெரிக்கிறிய போட்டு என்ன எவ்வளோ நேரம் எழுப்பி தண்ணி ஊற்றுனா கூட இதுக்குள்ள சொரணையும் இல்லையாடா உனக்கு அப்படி போட்டு மெரிச்சு. அவன் துரத்தின்னு ஓடி வருவான், என்ன தலாண்டிக்கு அடிக்க ஓடி போய் போகுது. இது 2 மறக்க முடியாது. 2 பேரும் உங்ககிட்ட ஏதாவது கேட்பாங்களா, எனக்கு இந்த பாட்டு பாடுங்கம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஏதாவது கேட்பாங்களா? என்ன பாட்டு கேட்பாங்கம்மா? பெரியவர் இந்த சாமி பாட்டு செல்லாத்தா மாரியாத்தா கேட்பார் அடிக்கடி, செல்லாத்தா அந்த பாட்டு கேட்பார், பாடுவேன். சின்னவர் வந்து எல்லா பாட்டும் கேட்பார், புது பாட்டுலாம் பாடுமா அதாவது அன்னுவார். பழைய பாட்டு பண்ணால் அம்மா அன்னுவார். அதில் என்ன கருத்து இருக்குதுடா, ஏன்டா வேணான்றீங்க பழைய பாட்டுங்கள அம்மா அப்படின்னு. சரி புது பாட்டு பாட்டி விட, ஏதாவது ஒரு புது பாட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் புது பாட்டு, பழைய பாட்டுனா ஃபுல்லாக பாடுவேன். பழைய சாங்கில் ஆரம்பிச்சுக்க அதான் ஒன்று ஆடினாரே இப்போ, பாடாத பாட்டெல்லாம் அது பிடிக்கும்.
இவருக்கு எல்லாமே புதுசு சாங் பிடிக்கும். இந்த ஏஆர் ரஹ்மான் சாங்கு எல்லாம் பாடா எப்பா என்னால் பாட முடியாது அந்த பாட்டு. பொதுவாக வந்து 2 பசங்களுமே வந்து பிரபலமானவங்க தான். 2 பேரை பற்றியும் நாங்கள் ஒரு சில விஷயம் நினச்சி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு அம்மாவா எங்களுக்கு தெரியாத பல விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு சீக்ரெட் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போது ஒரு மீட்டிங் நடக்குது வச்சுக்கமா, எல்லாம் சேர்ந்து ஒரு கதை செலெக்ஷன் பண்ணோம். ஆனால் பயங்கரமாக கோவமாகறாரு எனக்கு தெரியும். கோவம் நிறைய இருக்குதுன்னு தெரியும் நல்லா. இது நிஜம்தான். எல்லாம் அமைதியாக இருப்பாங்க அவங்க கூட வருங்களாம். இவர் மட்டும் அப்படி குனிஞ்சு கிண்டட் பண்ணி ஒரு மாதிரி மௌன சிரிப்பார். இப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது பெருசாக அப்படின்னு. அது சீக்ரெட், அது எனக்கு தெரியும். அப்புறம் சின்னவர் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டார். மொட்டை மாடியில் போய் உட்காந்துப்பார். சாப்பாட்டுக்கு வர மாட்டார். ஆஹா என்ன நடக்க போகுது. நான் போனாலும் வரமாட்டார். நீ போம்மா, நீ போய் சாப்பிட்டு வரான்னுவார். சார் நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். அதுதான் சீக்ரெட். மொட்டை மாடிக்கு போனாலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். தனியாக யாரும் வரக்கூடாது, யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. தனியாக போய் அமைதியாக உட்காந்துருவார். 2 பேர்ல யாருமா ரொம்ப சமத்து? 2 பிள்ளையும் சமத்து தான். 2 கண்ணு. 2 கண்ணு. யாரு 2 பேர்ல ரொம்ப கோவப்படுவாங்க? 2 பேர்ல கோவம் வந்து பெரியவர் கோவப்படுவார். ஆனால் அர்த்தம் இருக்கும், விஷயம் இருக்கும். சின்னவர் கோவப்படுவார். எப்பயோ ஒரு தடவை ரொம்ப அமைதியாக இருப்பார். எப்பயோ ஒரு கோவப்பட்டாலும் முடிஞ்சது கதை. அப்படி இருக்கும் கோவம். ரொம்ப அமைதியாக இருப்பார். ஒரு நாள் கோவம் வந்துச்சுன்னா போச்சு, அவ்வளோ சவுண்டு வரும். இப்போ 2 பேர்ல வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துப்பீங்கள்ல, நான் சமைச்சு கொடுத்தேன்னா வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையா, 2 பேருல இவன் அமைதியாக சாப்பிட்டுப்பான், இவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அது யாருமா? இது வரைக்கும் அப்படி செஞ்சதில்ல. அம்மா கை சூப்பராக இருக்கும், சாப்பிடுவாங்க. ஒரே தடவை காரம், வேறு எதுவும் இல்லை, காரம் கொஞ்சம். அப்படியே பெரியவர் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குதுமா. ஆனால் அது என்ன அர்த்தம்? காரம். சின்னவரும் அதே தான். அதுதான் காரம் போட்டேன். அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிடும் எனக்கு. காரம் போட்டோம் சரி சமையல். மற்றபடி எந்த எதுவும் அம்மா செய்யணும். அம்மா செய்யமா சாப்பாடு அம்மா செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. வேலைக்காரெலாம் செய்வானா அம்மா. அன்றைக்கி அப்படியே கண்ணை மூடி மூடி சாப்பிடுவாங்க 2 பேரும். அப்படியே அம்மா அம்மா தான். உங்களுக்கு கிடைக்காது என் பிள்ளைங்க 2ம் வருது அப்படின்னா நான் இந்த சாப்பாடு தான் செய்வேன், அவங்க 2 பேருக்கும் இது பிடிக்கும்னு செய்யறதுன்னா என்னம்மா? இல்லைம்மா அப்படி இல்லை, எல்லாமே சாப்பிடுவாங்க. எல்லாமே பழகிட்டேன் சின்ன வயசில். இதுதான் சாப்பிடணும்னு இல்லை, எல்லாத்தையும் வச்சு ஊட்டி விட்டுருவேன். எல்லாமே பருப்புலேருந்து காய்கறிலேருந்து வேறு விஷயத்துலேருந்து எல்லாத்தையும். இப்போ வரையும் ஊட்டுவீங்களாம்மா? எப்போ நான் ஊட்டி விட்றேன்பான்னு கேட்பேன். அவங்களுடைய வேலை எப்படி இருக்குமா, நம்ம ஊட்டி விடும் போதோ அப்படி இப்படின்னு ஃபோன் பேசுவாங்க. நான் இப்போல்லாம் கேட்கணும் இல்லைம்மா. அப்போல்லாம் நம்மளே போய் இதுங்க வா ஊட்டுவோம். இப்போ ஊட்டி விட்டாப்பான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஊட்டு அப்படின்னு. ஊட்டி விட்டினார். அதெல்லாம் ஊட்டுறது தினமும் ஊட்ட முடியாது, எப்பயோ ஒரு சமயம். 2 பேருமே வந்து அவங்களோட வேலை சார்ந்து பிஸியாகவே இருக்காங்க. அங்கே போகிறது, ட்ராவல் பண்ணுறது, படத்துக்கு வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அவங்க தூரத்தில் இருக்கும்போது? நிறைய பண்ணிக்கிறேம்மா, நிறைய பெரியவருக்கு பண்ணியிருக்கிறேன், சின்னவருக்கும் பண்ணியிருக்கேன். இந்த ஷோ விஷயமா போனார்னா சின்னவர் கண்ணு முழிப்பாக இருப்பார். நைட்டு இவராது போனார்னா அந்த ஒர்க்கில் இருக்கும்போது ஃபோனே பண்ணக்கூடாது. நாங்கள் மெசேஜ் தான், ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவரே குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு ஃபோனே பண்ணலேன்னு அவரே ஃபோன் பண்ணுவார். 12 மணிக்கு 1 மணிக்கு ஒர்க்கு நிறைய. அதனால் போயிடுவாங்க. நிறைய வெளியூர் போயிருக்காங்க. ஹைதராபாத் அது இதெல்லாம் நிறைய போயிட்டாங்க. அப்போவே ஹைதராபாத்லாம், இப்போல்லாம் பாம்பே அதெல்லாம் போகிறாங்க, நிறைய போகிறாங்க. இவரும் அந்த ஷோ விஷயத்தில் அந்த டான்ஸில் சின்னவர் அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருப்பார். உட்காந்தாருன்னா அதை போட்டு பண்ணி அந்த பசங்களை சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே. இப்போ சினிமாவாவது ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம், இது அப்படி இல்லையே. ஏறி அப்படியே ஒருத்தர் ஆனலாமா அப்படியே ஃபுல்லாக முடிகிற வரலாம். ஷோன்னா உங்களுக்கு தெரியும், அது பிள்ளைங்களை குரூப்பாக சொல்லி கொடுக்குறதுக்குள்ள. ஆனால் ஜாலியாக கொண்டு போவார். குட்டி குழந்தை இருக்கம்மா, அந்த குழந்தைய கொண்டாந்து சேர்ப்பாங்க சின்ன பையன்கிட்ட டான்ஸ் கிளாஸில். நான் பக்கத்தில் தான் இருப்பேன். அங்கே நடராசர் சிலைலாம் வச்சுருப்பார். அதுக்கெல்லாம் பூ போட்டுன்னு பூஜை பண்ணிட்டுருப்பேன். பூஜை பண்ண போய் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த குட்டி குழந்தைக்கு இந்த கையை பிடிச்சி அப்படி இப்படி பண்ணுவார் சின்னவர்.
பார்த்து நின்று இருப்பேன். ஒரு வாரம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஆசை சின்னவர் மேலே. ஃபுல்லாக ஆட வைப்பார். ஷோவில் ஆட வச்சிருவார். கூப்பிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அனுப்புவார். நல்லா கண்ணு முழிப்பார். நைட்டு வேலை பண்ணி அந்த ஷோவை முடிகிற வரையிலும் வெறியாக இருப்பார். எல்லாரையும் ஏற்றி அந்த நல்ல பேர் அதுங்களுக்கு கொடுத்து மெடல் போட்டு எல்லாம் சீல்டுங்களை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டாகவே வருது. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களோம்மா? ஏன்னா ஒரு சிலருக்குல அம்மா கிட்ட இருக்கிறது அப்படியே பிள்ளைங்க கிட்ட வரும்னு சொல்லுவாங்களே, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களோ? அங்கே போய் இங்கே வந்துட்டீங்களா? ஆமாம், ஆடுறோம். ரொம்ப பிடிக்கும். சின்னதில் டான்ஸ் பாட்டுன்னா ரொம்ப மாட்டிங் இல்லை எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஃபோக் டான்ஸ் நல்லா ஆடுவேன். ஃபோக்குன்னா ரொம்ப பிடிக்கும், ஆடுவேன். நானும் லாரன்ஸ் குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக ஆடுவான்டா. இப்போல்லாம் பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிறது இல்லை, அதெல்லாம் இருக்கு மனசில். மாட்ட மாட்டுறானுங்க. மாட்டினா ஒரு நாள் பாட்டை போட்டு ஆடிட்டு அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் கூட்டுன்னு போயிட்டு ஜாலியாக வச்சுப்பார். பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஆடுமான்னார். அதெல்லாம் பண்ணுவோம். எல்லாம் உள்ள வேற விஷயமா எல்லாம் போவோம். ஃபேமிலி டைம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்மா? நல்லா ரொம்ப நான் கூப்பிடுவேன். போர் அடிக்குதுரா வாடா டான்ஸ் ஆடலான்னு. நானே நினச்சேம்மா அந்த பாப்பா பர்த்டே வரட்டும், ரொம்ப பர்த்டே வரட்டும், அதெல்லாம் நல்லா ஜாலியாக வச்சுப்பார். ஃபேமிலியில் நல்லா டான்ஸ் ஆடி சின்னவனை ஆட வச்சு உட்காந்து சிரிப்பார். எல்வின் வேணவை உட்கார வச்சு ஆட வச்சு சிரிச்சுன்னு இருப்பார். அவன் அப்படி ஆடுவான் டான்ஸு. செம்மையாக ஆடுவான் பையன். நானும் ஆடுவேன். எல்லாமே என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடமா ரொம்ப பிடிக்கும்? எல்லாம் பாட்டும் ஃபோக், எந்த ஃபோக் போகிறே ஆடிடுவேன். ஆமாம், ஸ்பீடு தான். அந்த ஸ்லோவெல்லாம் பிடிக்காது. ஸ்லோ டான்ஸே இல்லை, ஸ்பீடு ஹை பிச்சு தான். ஆமாம், ஆடுவேன். சிரிச்சுன்னு உட்காந்து இருப்பார். சந்தோஷமா எங்கள் அம்மா 12 வயசில் இப்படி ஆடுறாங்க, அதுதான் எனக்கு அப்படின்னுவார். சின்னவரும் நல்லா ஆடுவார். செம்மையாக சிரிச்சுன்னு இருப்பார். எல்லாம் ஃபேமிலியாக ஆடுவாங்கம்மா. அந்த ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது எப்போவுமே தவறாமல் இருக்கும். தவறாமல் இருக்கும். அதெல்லாம் அது பர்த்டே கல்யாண நாள் அப்போ தான் வைப்பார். அதுக்குன்னு டேட்டு கேட்பார், எனக்கு வேணும்னு. இல்லைன்னா கஷ்டம். மற்ற நேரத்துலாம் வேலை, நிறைய வேலை பண்ண முடியாது. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இல்லாமல் இந்த ஹீரோ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா யாருமா? யார் நல்லா நடிக்கிறாங்களோ எல்லாரையும் பிடிக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒருத்தர் அப்போ வந்து ரஜினி தான் எங்களுக்கு பிடிக்கும். இப்போ விஜய் பிடிக்கும். விஜய் பிடிக்கும். ஆமாம், விஜய் பிடிக்கும். அப்புறம் பிடிச்ச நடிகையா? அப்போவா இப்போவா? எப்போனாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க. அப்போலாம் வந்து சாவித்திரி பிடிக்கும். இப்போ நடிகை யாரோ பேர் சொல்கிறாங்க. இப்போது ஒரு ரொம்ப இப்போ சாவித்திரி படம் ஒன்று நடிச்சாங்க, கீர்த்தி சுரேஷ். அது அந்த படம் நடிச்சு தொட்டு பிடிக்கும். உங்களுக்கு சாவித்திரி அம்மா பிடிக்கும்ன்றதுனால சாவித்திரி அம்மா படம் நடிச்சதுனால நல்லா நடிப்பாங்க. சூப்பர்மா, சூப்பர். மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். நன்றிமா. Presta Premium Women's Wear. Let your body love it. Naturals, walk in with mom, walk out with 50% more love. Offer valid till May 31st. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில்.